வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களை. நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கிருத்திகா உதயநிதி இயக்கி வெளிவந்திருக்கிற காதலிக்க நேரமில்லை அப்படின்ற இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து ஒருத்தவங்கள ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணி அமெரிக்கா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த லவ் பண்ணுற பையன் வேற ஒரு பொண்ணோட தப்பாக இருக்கிறத ஹீரோயின் பார்த்துறாங்க. அதனால வெக்ஸ் ஆனவங்க எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, நான் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு பேரலாக பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜெயம் ரவி வந்து அவர் காதலிப்பார், கல்யாணம்லாம் பண்ணிப்பார். ஆனால் குழந்தை மட்டும் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். ஆல்ரெடி நிறையா கூட்டம் இருக்குது இந்த உலகத்தில், நம்மளும் ஏன் ஒருத்தரை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். அப்படி இருக்கிறனால அவரோட காதலி அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சொல்லிக்காமல் கொள்ளிக்காமல் போயிடுறாங்க. அதில் வெக்ஸாக இருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் நித்யா மேனனை எதிர்ச்சியாக சந்திக்கிறாரு. சந்தித்தவொடனே வந்து அவருக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பாடல் வருது. அந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து தன்னோட அந்த அந்த விஷயத்த சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட குழந்தை மட்டும் பெற்றுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்து அந்த ஹீரோயின் நித்யா மேனன் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அங்கேயே வந்து அந்த காதல் முறிஞ்சிருது, போயிடுறாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் வேலை தான் பார்ப்பாங்க. அதனால வேலை சம்மந்தமாக இவர் வந்து நித்யா மேனன் ஊருக்கு போகும்போது 2 பேரும் எதர்ச்சியாக சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது நித்யா மேனனுக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்துருது. வந்து ஜெயம் ரவி இப்போ என்ன பண்ணாருன்னா, மீண்டும் மறுபடியும் நித்யா மேனனை லவ் பண்ணுவார். 2 பேரும் அதை வெளியே சொல்லிக்க மாட்டாங்களே தவிர ஒருத்தர் மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கத்து ஜெயம் ரவிக்கும் அந்த பையனுக்கும் ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டுருக்கும். இந்த சைடு வந்து நித்யா மேனனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கும். இப்படி 2ம் போயிட்டுருக்கப்ப கடைசியாக நித்யா மேனன், அந்த பையன், ஜெயம் ரவி இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா? இந்த பையனுக்கும் ஜெயம் ரவிக்கும் இருக்க அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சா? மிற்ற காமெடிகள்லாம் நல்லா இருந்துச்சா? அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா குழந்தை வேணாம் குழந்தை வேணாம்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஜெயம் ரவி. ஆனால் செகண்ட் ஹாஃபில் குழந்தையோட நித்யா மேனனை பார்த்தா கூட அவருக்கு லவ் வரும். அது வந்து ஏற்றுக்கும்படியா இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நீ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று சொன்ன, அதே தானே செகண்ட் ஹாஃப்லேயும் கடைப்பிடிக்கணும். அதை ஏன் பிடிக்காம விட்டார் ஜெயம் ரவி? நித்யா மேனனுக்கு மட்டும் ஏன் அந்த எக்ஸெப்ஷனை கொடுத்தாரு அப்படின்றது தெரில. 2வது அந்த குழந்தைக்கும் ஜெயம் ரவிக்கும் உள்ள அந்த ஒரு பந்தம் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். 2வது யோகி பாபு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க வினய், ஜெயம் ரவி இவங்களுக்கு உண்டான ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த படம். ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் போட்டு சொதன்னு சொதப்பிட்டாங்க. பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. மித்தபடி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பாடல்கள், ஒரே ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கு. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. எடிட்டிங்கு, கேமரா எல்லாம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே திருப்தியாக இருந்திருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். டிவியில் பாருங்கள்.